நற்செய்தி வாசகம். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவைத் திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்குத் தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்குத் தெரியாது, தீங்கு செல்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போகள் என உங்களிடம் சொல்வார். ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இடுக்கமான வாசல் என்பது அன்பு, தியாகம், மனத்தாழ்மை மற்றும் இயேசுவுக்கு நாளுக்கு நாள் உண்மையாக இருப்பதற்கான பாதையாகும். இது கடினமாகும் போதும் தயவை தேர்ந்தெடுக்கவும், புண்படுத்தும் போதும் மன்னிக்கவும், சௌகரியம் இல்லாத போதும் கீழ்ப்படியவும் நம்மை அழைக்கிறது. அநேகர் உள்ளே நுழைய முயன்றாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஏனெனில் அவர்கள் அர்ப்பணிப்பை விட ஆறுதலையே விரும்புகிறார்கள். அவருடைய சீடராக இருப்பது என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அவரை பின்பற்றுவதாகும். அவருடைய திருவுளத்துக்கு திறந்த மனதுடன் நம் சிலுவைகளை சுமக்க தயாராக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். நாம் இப்போது அவரோடு நெருக்கியிருந்தால் அவர் நம்மை அறிந்து கொள்வார், மேலும் நித்திய ஆனந்தத்தின் வாசலை திறந்து விடுவார். இன்று தைரியத்துடனும் அன்புடனும் அந்த இடுக்கமான பாதையில் நடப்போம். செயல்பாடு. இன்று ஒரு சிறிய தியாகத்தை தேர்ந்தெடுங்கள். அது உங்களுக்கு பிடித்த ஒரு சௌகரியத்தை தவிர்ப்பதாக இருக்கலாம், அல்லது யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கு உதவுவதாக இருக்கலாம். அதை அன்புடன் இயேசுவுக்கு சமர்ப்பியுங்கள்.